வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்ன வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எல்லோருக்கும் இன்றைய தின ராமநவமி நல்வாழ்த்துக்கள். ஸோ போன வாரத்தில் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் ட்ரம்ப்பினுடைய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் எல்லா இடத்துலையும் சென்டிமெண்ட்டை வெகுவாக பாதித்துன்னு சொல்லலாம். அதில் நமக்கும் விதிவிலக்கு இல்லை. இதில் நிஃப்டியை பார்த்தோம்னா ஒரு 2.61% குறைந்து சைக்கலாஜிக்கல் பேரியர்னு சொல்லுவோம் இல்லையா, 23,000 கீழே முடிவடைந்துள்ளது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2% மேல் அதுவும் குறைந்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. எஃப்ஐ பார்த்தோம்னா போன வாரம் 10,246 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 7,383 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி, மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இவையெல்லாம் ஓரளவுக்கு நன்கு இருந்த துறைகள் என்று சொல்லலாம். மெயினாக வீழ்ச்சி அடைந்த துறைகள்னு பார்த்தோம்னா மெட்டல் தான் ப்ளீடிங்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 7.46% விழுந்திருக்கு. அதுபோல் ஐடி 9.15%. ஸோ இது ரெண்டும் மேஜராக வீழ்ச்சி அடைந்த துறைகள். இதை தவிர எனர்ஜி, தென் ஆட்டோ இவையெல்லாம் பார்த்தோம்னா 3% வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதுன்னு சொல்லலாம். அதனால ரியாலிட்டியும் விழுந்திருக்கு. ஸோ போன வாரத்தில் ஸ்டாக் ஆஃப் த வீக் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். ஏன்னா டெக்ஸ்டைல்ஸில் இந்த டேரிஃபில் சில கம்பெனிஸுக்கு அது சாதகமாக உள்ளது, குறிப்பிடத்தக்கது. அதுபோல் வோடஃபோன் ஐடியா கவர்மெண்ட் அவங்களுடைய லோன் அப்படியே ஈக்குவிட்டியாக 10 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அதுலேயும் ஒரு விறுவிறுப்பு இருந்தது என்று சொல்லலாம். இதை தவிர ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அண்டர் பர்ஃபார்ம் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா கோஃபோஜ் கிட்டத்தட்ட 18% விழுந்திருக்கு. தென் யூகோ பேங்க் 16% விழுந்திருக்கு. ஸோ மெயினாக த செல்லிங் ப்ரெஷர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்னே சொல்லலாம். ஸோ அவருடைய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஒரு குளோபல் ட்ரேடில் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தினாலும் நம்மளுடைய இங்கே லோக்கலாக மகேந்திரா கம்பெனியுடைய சிஎம்டி மிஸ்டர் ஆனந்த் மகேந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு யுனிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. ஸோ இந்தியா வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது நமக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட இதில் நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெயினாக இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் எகெயின்ஸ்ட் சைனாவும் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சைனா மற்றும் யூரோப் கண்ட்ரியினுடைய ஒரு இம்பேக்ட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் குளோபல் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் லோக்கல் மார்க்கெட்லேயும் அது தொற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதனால் முதலீட்டாளர்கள் ரொம்ப இப்போ பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வரும் வாரம் வரக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மீட்டிங் அவுட்கம் 9ஆம் தேதி இருக்குது. அது எப்படியும் 25% ரேட் கட்டுங்கிறது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒன்று. அதேமாதிரி அப்கமிங் Q4 ரிசல்ட்ஸ். ஸோ இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக சந்தைகளுக்கு இருக்கும்னு நினைக்கிறோம். அதில் 10ஆம் தேதி அன்னைக்கு TCS ரிசல்ட்ஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு மீட்டர் ஃபார் த மார்க்கெட் மூவ்ஸ் ஆர் டவுன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த குளோபல் ட்ரேடு வார்னால கீ கன்சர்ன் எல்லாருக்கும் முதலீட்டாளர்கள் இருப்பது இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் போன வாரத்தில் பார்த்தோம்னா குரூடாயில் 3 வருடத்தினுடைய லோவை தொட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 66 ரூபாய் வந்திருக்கு. மறுபுறம் இது இந்தியாவிற்கு ஒரு பெரிய சாதகம் என்றே சொல்லலாம். மேலும் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு சாதகமான விஷயம் என்று சொல்லலாம். வர வாரத்தில் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, ஐஐபி டேட்டா இருக்குது. தென் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் டேட்டா இருக்குது. இவையெல்லாம் ஒரு முக்கிய திருப்பு முனைகளாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது
நாம் எந்த துறைகளெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் செக்டார். ஏன்னா டிஃபென்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய பணத்தை கிட்டத்தட்ட 59,000 கோடி ரூபாய்க்கு மேலே புதுசாக வந்து முதலீடு செய்துள்ளார்கள். ஸோ இதனால் நம்மளுடைய ஏற்றுமதி வந்து இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா போன வருஷம் பார்த்தோம்னா 14% அதிகரிச்சிருக்கு, இன்னும் அதிகரிக்கும். அதனால் அதில் ஒரு அப்வோர்டு இருக்குது. அது மாதிரி டெக்ஸ்டைல் ஸ்டாக் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம வந்து இப்போ இந்த டேரிஃப் ட்ரம்ப்போட டேரிஃப் இதனால ஒரு காம்படிட்டிவ் எட்ஜில் வந்து டெக்ஸ்டைல் செக்டார் வந்திருக்கு. அதனால் அதுவும் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்கை பொறுத்தவரை நாம் 2 தினங்களாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆர்பிஐ ரேட் கட் மற்றும் நம்மளுடைய 10 வருட ஜிசெக்ஸ் ஈல்டு பார்த்தோம்னா ட்ரவுன். அதனால லிக்விடிட்டி வந்து கையில் இருக்கக்கூடும். அதனால அந்த துறை வந்து நன்கு இருக்கும். அடுத்தது ஐடி செக்டார். இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பயம், ஏன் போன வாரம் விழுந்ததுன்னா இந்த யூஎஸ் ஸ்லோடவுனால ஐடியில் வந்து பெரிய பிரச்சனை வருமோன்னு. ஆனால் ஐடி துறைகள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் குறைஞ்சாலும் எமர்ஜிங் மார்க்கெட்டில் எப்படி வந்து அவங்களுடைய பங்குகளை அதிகரிக்க முடியும் என்பதை பேச்சுவார்த்தை மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டுள்ளது. அதனால் வந்து கம்ப்ளீட் ஷிஃப்ட்டு அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இந்த துறை வந்து பை ஆன் டிப்ஸ் எடுத்துக்கலாம். தென் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர் பார்த்தோன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டில் அண்டர் கன்சிடரேஷன். அதனால் அந்த மொமெண்டம் அதுலேயும் இருக்கக்கூடும். தென் ரியாலிட்டி பார்த்தோன்னா வேல்யூ பார்த்தோம்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருந்தாலும் அதனுடைய ருப்பி growth வந்து பெருசாக இல்லாட்டாலும் வரக்கூடிய நாட்களில் வாலட்டிலிட்டி துறைகளில் வந்து ரியாலிட்டி செக்டார் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குறதுனால மறுபடியும் ரீட்டைல் ரியாலிட்டியில் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டியினுடைய இம்மீடியட் சப்போர்ட் வந்து 22,600. அதை வந்து பிரீச் பண்ணினதுன்னா தென் 22,100 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ ரெக்கவரியை பார்க்கும் பொழுது பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு டஃப் ஃபைட்டில் தான் வந்து இப்போதைக்கு சந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் அதில் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆச்சுன்னா 23,100 23,400 வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுமாரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் செக்டார் தான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் காஷியஸ் டு ட்ரேட் அதில் வந்து மக்கள் வந்து ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதை நாம் போன வாரமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் புட்கால் ரேஷியோ பார்த்தோம்னா நிஃப்டியில் ஃபியூச்சரில் 0.90. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டை குறிக்கிறது. ஸோ அதனால் ஒரு ஸ்டெபிலிட்டி வரவரையிலையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அக்ரெசிவாக இல்லாமல் ஸ்டாக் செலக்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைகளில் வாங்குவது நன்கு இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 50,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் அதுக்கு கீழே 50,000 வெரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடும். அதுபோல் மேலே ஏறினாக்க சைக்கலாஜிக்கல் மார்க் 52,000 தொடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடும். வரும் வாரமும் இந்த வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக் அண்ட் ப்ராஃபிட்டபிள் மந்த்.